ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரியாக்டில் இருக்கிற React.memo அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். React.memo அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ரியாக்ட் வெர்ஷன் 16ல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இது கிளாஸ் காம்பனண்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பியூர் காம்பனண்ட் இல்லை ஷுட் காம்பனண்ட் அப்டேட் அப்படிங்கிற இந்த லைஃப் சைக்கிள் ஹுக் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை நம்ம ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டில் ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு தான் இந்த React.memo அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். ஸோ பியூர் காம்பனண்ட் அப்படின்னா அந்த காம்பனண்ட்டுக்கு வர ப்ராப்ஸில் ஏதாவது சேஞ்ச் ஆகலை அப்படின்னா அந்த காம்பனண்ட் ரீரெண்டர் ஆகாது. ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். ஓகே, ஸோ இந்த மெமோ அப்படிங்கிறதும் யூஸ் மெமோ அப்படிங்கிற இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண அந்த வீடியோவும் கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கும். ஸோ யூஸ் மெமோ அப்படிங்கிற ஃபங்க்ஷன் அந்த ஹுக் பற்றி ஃபஸ்ட் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இதை உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ யூஸ் மெமோ அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் பியூர் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம யூஸ் மெமோ யூஸ் பண்ணிவிட்டு மெமோரைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணி கேஷ் மாதிரி பண்ணி வைக்க முடியும். ஸோ தேவையில்லாமல் நம்மளோட ஃபங்க்ஷன் அகைன் அண்ட் அகைன் ரன் ஆகாது. அதே மாதிரி ஒரு காம்பனண்ட்டில் ஒரு ப்ராப்பை பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராப் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா அந்த காம்பனண்ட்டை நம்ம ரீரெண்டர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்காக தான் இந்த யூஸ் மெமோ அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். சரி, ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன கோடு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த ஆப் காம்பனண்ட்குள்ளே 2 ஸ்டேட் இருக்குது. ஒன்று பிரதர் ஸ்டேட், அதாவது ப்ரோ ஸ்டேட். இன்னொன்று சிஸ் வேல் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ப்ரோ வேல் சிஸ் வேல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதில் ப்ரோ அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட் இருக்குது. இந்த காம்பனண்ட்டில் வெறும் ப்ரோ அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது. இந்த வேல் அப்படிங்கிறது ப்ராப்பாக வருது. ஓகேங்களா, ஸோ ப்ராப்ஸில் இந்த வேல் அப்படிங்கிறது இங்கேருந்து பாஸ் பண்ணியிருக்கோம். சேம் சிஸ்டர் காம்பனண்ட்டும் சிஸ் அப்படின்னு இருக்குது, வேல் அப்படிங்கிறது ப்ராப்ஸில் வந்துட்டுருக்கு. ஓகே, இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அகைன் இப்போ சேவ் பண்ணுறேன். ஃப்ரெஷ்ஷாக இப்போது ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த பேஜ் ரெண்டர் ஆகும்போது இந்த ப்ரோ காம்பனண்ட் அண்ட் சிஸ் காம்பனண்ட் இந்த ரெண்டுமே ரெண்டர் ஆகிருக்கு. ஸோ ப்ரோ ரீரெண்டரிங், அதாவது இந்த இடத்துல இந்த கன்சோல் இருக்குது, அண்ட் சிஸ் ரீரெண்டரிங் இந்த கன்சோல் இந்த காம்பனண்ட்குள்ளே இருக்குது. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ரோ வேல்யூவை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது இது சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, ஸோ 5லேருந்து 6 அப்படின்னு மாறும். 6ன்னு மாறும்போது இந்த 2 காம்பனண்ட்டுமே ரீரெண்டர் ஆகிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். அகைன் நான் காமிக்கிறேன். இதை கிளிக் பண்ணும்போது இது மட்டும் தான் இன்க்ரிமெண்ட் ஆகுது, இது சேஞ்ச் ஆகலை. இந்த ப்ராப் சேஞ்ச் ஆகலை, பட் ஸ்டில் இது ரீரெண்டர் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ரியாக்ட்குள்ளே இருக்கிற மெமோ அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷன் ஒரு ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி மெமோ அப்படின்னு நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணுற இந்த காம்பனண்ட் இன்னொரு காம்பனண்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். அதாவது ஹையர் ஆர்டர் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி இந்த சிஸ் காம்பனண்ட்லேயும் நான் ஆட் பண்ணிடுறேன். ஓகேவா, ஸோ இதுவும் இப்போது இன்னொரு புது காம்பனண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இப்போது இந்த இதுக்கு முன்னாடி பண்ண அதே விஷயத்தை இப்போயும் பண்ணுவோம். இப்போ இதை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் ப்ரோ ரீரெண்டர் மட்டும்தான் ஆயிருக்கு. ஏன்னா சிஸ்டர் அப்படிங்கிற இந்த ப்ராப் சேஞ்ச் ஆகலை. ஸோ அது ரீரெண்டர் ஆகலை. எப்போது இது ரீரெண்டர் ஆகும் அப்படின்னா இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது மட்டும். ஸோ இப்போ இதை இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம் சிஸ்டர் வேல்யூவை. இப்போது சிஸ்டர் இஸ் ரீரெண்டரிங் அப்படின்னு வரும். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், யூஸ் மெமோ அப்படிங்கிற அந்த வீடியோவை பார்க்காதவங்க அதை பார்த்தீங்கன்னா இன்னும் இது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.